Law is a very powerful weapon. Lawyers, advocates, solicitors, barristers, prosecutors, attorney இவங்களுக்குலாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து லாயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். லாயர் யாருன்னா லா படிச்சு முடிச்சவங்க, அதாவது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து லாயர்னு சொல்லுவோம். லாயர் கோர்ட்ல ஆர்கியூ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, ரெப்ரசென்ட் பண்ண முடியாது, கேஸ்ல அப்பியர் ஆக முடியாது. இப்போ லா படிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் லாயர் வந்து அட்வொகேட் ஆவாங்க. ஸோ அட்வொகேட்ஸ்னால அப்பியர் ஆக முடியும், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்களை நீங்க லாயர்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து வெறும் டிகிரியை மட்டும் வாங்கியிருப்பாங்க. அட்வொகேட் கூப்பிடுறீங்கன்னா அவங்க வந்து ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதி பார் கவுன்சில்ல என்ரோல் ஆயிருப்பாங்க. ஸோ அட்வொகேட்ஸுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் லாயருக்கும் அட்வொகேட்டுக்குமான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சாலிசிட்டர்ஸ் அண்ட் பேரிஸ்டர்ஸ். இந்த ரெண்டு டேர்முமே இங்கிலாந்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சாலிசிட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் அட்வொகேட் எப்படியோ இங்கிலாந்துல சாலிசிட்டர்ஸ். ஸோ கேசஸ்க்கு அப்பியர் ஆவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. இப்போ வந்து கேசஸ்ல ஆர்கியூ பண்றப்போ ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்பட்டா சாலிசிட்டர்ஸ் வந்து பேரிஸ்டர்ஸை ஆர்கியூ பண்ண சொல்லுவாங்க. ஸோ டிசையர்ட் ரிசல்ட் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பர்ட் தேவைப்படுங்கிற சுச்சுவேஷன்ல சாலிசிட்டர்ஸ் வந்து பேரிஸ்டர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ பேரிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருக்கவங்க. ஸோ இதுதான் வந்து சாலிசிட்டருக்கும் பேரிஸ்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்டார்னி. அட்டார்னியும் அட்வொகேட்ஸும் சிமிலர் தான். ஸோ யூஎஸ்ல அட்வொகேட்ஸுக்கு அட்டார்னிங்கிற டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் யாருன்னா இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்டோட சீஃப் லீகல் அட்வைசரை நம்ம அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று அட்வொகேட் ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஸ்டேட்டோட லீகல் அட்வைசர், அவரை வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்தியன் கவர்மெண்டோட சீஃப் லீகல் அட்வைசரை அட்டார்னி ஜெனரல்னும் ஸ்டேட் கவர்மெண்டோட லீகல் அட்வைசரை அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லுவோம். அடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாருன்னா கிரிமினல் கேசஸ்ல ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்க கேசஸ்ல அப்பியர் ஆவாங்க. ஸோ இவங்களை நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்ல எந்த பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்காங்களோ அவங்க இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதே வந்து ஏபிபி, அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ ஏபிபி ஆகணும்னா அதுக்காக தனியாக எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி பாஸ் ஆனாதான் வந்து ஏபிபி ஆக முடியும். ஸோ இதுதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.